வரலாற்று நாயகன் கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு இன்னும் 8 நாட்கள். எனவே இன்றிலிருந்து திருச்சபை தாய் நம்முடைய சிந்தனையை வரலாற்றிலிருந்து பெத்லகேம் குடிலுக்கு கொண்டு போகிறாள். இயேசு கிறிஸ்து திடீரென்று தோன்றியவர் அல்ல. ஏனெனில் விவிலியத்தை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் ஆதியிலேயே கடவுள் தன்னுடைய மகனை ஒரு பெண் வழியாக இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப் போகிறேன் என்று வாக்களித்ததை வாசிக்கிறோம். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புரோட்டோ இவாஞ்சலியம் என்று சொல்லுவார்கள். மீட்பின் முன் அறிவிப்பு. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து கடவுளுடைய அன்பு பிரசன்னத்திலிருந்து விலகிய பொழுது கடவுள் அவர்களை தண்டித்து விட்டுவிடவில்லை. மாறாக காலம் வரும், அப்பொழுது நான் ஒரு பெண் வழியாக இந்த மனித சமுதாயத்துக்கு என்னுடைய மகனை மனிதனாக பிறக்க வைப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். இதைத்தான் ஏசையா இறைவாக்கினர் 7ஆம் அதிகாரம் 10 - 14 வசனத்திலே சொல்லுகிறார். கன்னிப்பெண் ஒருத்தி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்கள். இதை மத்தேயு நற்செய்தியாளர் 1 அதிகாரம் 22 - 23 வசனங்களிலே இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று சொல்கிறார். இதைத்தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருக்க போகிறேன். அன்பு சகோதரமே, இந்த திருப்பலியிலே என்ன நடக்கிறது? இயேசுவினுடைய பிறப்பு, மரணம், உயிர்ப்பு ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றப்படுகிறது. இதோ இந்த நற்கருணையிலே வீற்றிருக்கிற ஆண்டவர் நம் மீட்பின் வரலாற்றின் கடவுளாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். எனவே கடவுளுடைய அன்பும் பரிவும் பாசமும் இந்த சமுதாயத்தில் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்று சிந்திப்போம். ஒரு கிராமத்தில் கமலம் என்ற ஒரு பெண்மணி, அவள் ஒரு நாள் தன்னுடைய 4 வயது சிறுமி மகளை கூட்டிக் கொண்டு வயலுக்கு போறாள். மரத்தடியில் அவளை விட்டுவிட்டு அவளுக்கு தின்பண்டங்களை கொடுத்து விட்டு தன்னுடைய பணியை வயலில் துவக்கிறாள். மகளை மறந்து விட்டாள். இந்த பிள்ளை இருக்கிறத சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துச்சு, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சா பக்கத்து கொள்ளையிலே கைப்பிடி சுவர் இல்லாத ஒரு திறந்த கேணி, அந்த ஓரத்தில் போய் நிற்கிறாள் இந்த சிறுமி. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கமலம் இதோ பிள்ளை கேணிக்கு பக்கத்தில் நிற்கிறாள், பத்திரம் என்று கத்துகிறார்கள். அப்பொழுதுதான் நினைவு வந்தவளாக திரும்பி பார்க்கிறாள். ஆபத்தான சூழ்நிலை, திறந்த கேணி, அந்த ஒட்டிலே தன்னுடைய மகள். ஒரு நிமிடம் யோசித்தாள். திடீரென்று தன்னுடைய கையில் இருக்கிற களக்கொட்டை போட்டுட்டு வீட்டை நோக்கி நடக்கிற, பாப்பா நான் வீட்டுக்கு போறேன், அம்மா வீட்டுக்கு போறேன், வர்றியா அப்படின்னா. அங்க நின்றிருந்த சிறுமி கேணியை திரும்பி பார்க்கல, அம்மாவை திரும்பி பார்த்தா குடுகுடு என்று ஓடினாள், கட்டி பிடித்தாள். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நானும் நீங்களும் இப்படித்தான் நிற்கிறோம். உலகம் என்ற மாயை என்ற கேணிக்கு பக்கத்திலே நானும் நீங்களும் நின்று கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் நம்மை பார்த்து மகனே மகளே வீட்டுக்கு போகிறேன் வருகிறாயா என்று சொன்ன பொழுது நாம் உலகம் என்ற கேணிக்குள் விழப்போகிறோமா, அல்லது அன்னை மரியாளை கட்டிப்பிடித்து அவளது அரவணைப்பிலே வாழப்போகிறோமா? இந்த சிந்தனையோடு இன்று நாம் கேட்ட 2 வாசகங்களையும் சிந்தித்து பார்ப்போம். முதல் வாசகம், யாக்கோப்பு எகிப்து நாட்டிலே தன்னுடைய மகனை கண்கூடாக பார்க்கிறார். யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள். 11வது பிள்ளை யோசேப்பு. இவன் ஒரு நாள் கனவு கண்டு தன்னுடைய சகோதரரையும் தந்தையை பார்த்து நீங்கள்லாம் என்னை வணங்க போறீர்கள் என்று சொன்னதும் அவர்களுக்கு பொறாமை வந்துவிட்டது, விற்று போட்டார்கள். மிதியான் நாட்டு வியாபாரிகளிடம் விற்று போட இவர்கள் எகிப்துக்கு கொண்டு போக அங்கே கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் சென்றவிடமெல்லாம் சிறப்பு பெறுகிறான். பார்வோன் மன்னன் கனவு கண்டான், கனவுக்கு விளக்கத்தை கொடுத்தான். பார்வோனுக்கு அடுத்தவனாக உயர்த்தப்பட்டு யாக்கோப்பும் யாக்கோப்பினுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, எகிப்தே யோசேப்பை வணங்கியது. காரணம், தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கடவுள் யோசேப்போடு இருந்தார். எனவே கடவுள் யோசேப்போடு இருந்ததனாலே அவன் உயர்த்தப்படுகிறான். யாக்கோப்பு தன்னுடைய இறுதி காலம் வந்துவிட்டது என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்ன வார்த்தையை தான் நாம் இன்று முதல் வாசகத்தில் வாசித்தோம்.
தன்னுடைய மக்களுக்கு அறிவுரையும் அருளுரையும் வழங்குகிறார். அன்பு பிள்ளைகளே, தந்தையாகிய நான் யாக்கோப்பு என்ற இஸ்ராயலுக்கு செவி கொடுங்கள். உங்களிலே ஒருவன் சிங்கக்குட்டியாக உயர்வான். அவனுக்கு பணிந்திருந்தால் உங்களுக்கு வாழ்வு உண்டு. நீங்கள் அவனுடைய அழைப்பை ஏற்று வாழுங்கள், அவனுக்கு உகந்தவர்களாக வாழுங்கள் என்று அழைப்பு விடுத்து அவர் இறந்து போகிறார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நற்செய்திக்கு வருங்கள். மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை ஆரம்பத்திலேயே இயேசுவினுடைய தலைமுறை பட்டியலை கொடுத்து இயேசு வரலாற்றின் நாயகன் என்பதை மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறார். வாசிக்க கேட்டோம். ஆபிரகாமிலிருந்து தாவீது வரை தலைமுறை 14, தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட வரை தலைமுறை 14, பாபிலோனுக்கு அடிமைப்படுத்தப்பட்டதிலிருந்து கிறிஸ்து வரை தலைமுறை 14. எனவே என் வாழ்விலே நான் எப்படி வாழ இருக்கிறேன்? இறையியல் உளவியல் ஞானிகள் சொல்லுகிறார்கள், மனிதர்கள் 3 வகையானவர்கள். ஒன்று, நான் யாரோ, நான் என்னை யார் என்று நினைக்கிறேனோ. இரண்டாவது, மற்றவர்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்களோ. மூன்றாவது, உண்மையில் நீ யாரோ. எனவே உண்மையில் நீ யாரோ என்பதை கண்டுபிடிப்பவர்கள் தான் சமுதாயத்தில் முன்னோடிகளாகவும் வழிகாட்டிகளாகவும் வாழ்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட நிறைய மனிதர்களை சரித்திரத்தில் மனித சமுதாயத்தில் பார்க்கிறோம். அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியானார் ஆபிரகாம் லிங்கன். ஒரு நாள் தன்னுடைய அலுவலகத்தில் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது அவருடைய நண்பர் டேனியல் உர்ஹூஸ் என்கிறவர், அவரும் பாராளுமன்ற உறுப்பினர், அவரை பார்க்க வருகிறார். என்ன ஆபிரகாம், இன்று சோகமாக இருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னாராம், நமது நாட்டின் பூர்வீக குடிகள் செவ்விந்தியர்கள், நேட்டிவ் இண்டியன்ஸ். அவர்களுடைய இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வாழ்வு தர வேண்டும். எனவே அவர்களுக்கு உன்னதமான தலைவரை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும். தலைவர் கிடைக்கவில்லை என்று சொன்ன பொழுது டேனியல் சொன்னார், ஐயா, நாட்டில் அவன் தலைவன் என்று சொல்லிக்கொண்டு அழைகிறார்கள், அதில் ஒருத்தனை பிடிச்சி போடேன் என்று சொன்னாராம். அதற்கு ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், அல்ல டேனியல், நான் தேடுகிற அந்த தலைவன் நீதியையும் நேர்மையையும் கட்டுப்பாட்டையும் உண்மையையும் சத்தியத்தையும் கடைப்பிடிப்பவராக இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது டேனியல் சொன்னாராம், அப்படிப்பட்ட தலைவர் இனிமேல் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னா. ஏன்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதன் வந்தான். அவன் உண்மை, நீதி, நேர்மை, கட்டுப்பாடு, சத்தியம் என்று போதித்தான். அவன் என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். அப்படிப்பட்ட தலைவன் இனிமேல் கிடைப்பதற்கு அரிது என்று சொன்னாராம். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, எனவே இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பு என் வாழ்க்கையிலே எதை சாதிக்கப் போகிறது என்பதை நான் சிந்தித்து பார்ப்பேனானால், வரலாற்றில் கடவுள் நுழைந்து மனித சமுதாயத்திற்கு வாழ்வு தருகிறார். அந்த வாழ்வு தருகிறதைத்தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். கடவுள் மனிதனை மீட்க திட்டமிட்டு வரலாற்றிலே நுழைந்தது போல நம் இதயத்திலும் இல்லத்திலும் இயேசு ஆண்டவர் நுழைய வேண்டும் என்று இந்த 8 நாட்களிலும் உருக்கமாக ஆரோக்கிய அன்னையின் வழியாக ஜெபித்து, அம்மா மரியே, உன்னை பின்பற்றி உன் மகன் காட்டிய வழியிலே நாங்களும் நடக்க வரம் பெற்று தருவாய் என்று உருக்கமாக ஜெபிப்போம். ஆமென்.